அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழகத்தில் இருந்தது. வினாத்தாள், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள் லீக் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எதுக்குமே வாய் திறக்காத பல பிணங்கள் இன்னைக்கு வாயை திறந்திருக்கு. அதில் முக்கியமான முதல் பிணம் யார் தெரியுமா? சூர்யா. நாலடியார் சூர்யா ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு, படிக்கிறேன் கேளுங்க. டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடி வரும் சூழ்நிலையில் தனது பிறந்த நாளை ரசிகர்கள் யாரும் கொண்டாட வேண்டாம் என சூர்யா, இந்த நாலடியார் செல்தட்டி குடும்பத்தை சேர்ந்த சூர்யா இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காப்ல. இந்த ஆளுக்கெல்லாம் அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கான்னு தெரியல, இல்லை தமிழர்களை எல்லாருமே இந்த ஆளெல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கானான்னு தெரியல. ஏன்னா திமுக ஆட்சியில் ஒரு பயக்கூடங்க எவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எவ்வளோ கேவலமான ஆட்சி நடத்தினாங்க. இந்த ஆளெல்லாம் எந்த சந்துக்குள்ள ஒளிஞ்சிருந்தான்னு தெரியல, வாயை திறக்கலைங்க, வாயை திறக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட மனைவி இந்த செல்தட்டி குடும்பத்தோட ஃபுல் டைம் வேலையே திமுகவுக்கு கூஜா தூக்குறது, சிங்சா அடிக்கிறது தான் போல இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சியில் எல்லா பயலும் நடைப்பணமாக தான் தெரிஞ்சாங்க, வாயை திறக்கவே இல்லைங்க, வாயை திறக்கவே இல்லை. சோடிகா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, களத்தில் போராடும் மாணவர்களுடன் துணை நிற்பேன், டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக நான் எப்போதும் இருப்பேன் அப்படின்னு பெரிய கருத்து புடுங்கி ஆட்டம் பேசியிருக்கு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த சூர்யா, நாலடியார் சூர்யாவும் இந்த சோடிகாவும் இப்படி ஐயோ அம்மா மாணவர்கள் போராடுறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்களே, இவனுங்களோட குழந்தை எங்கே தெரியுமா படிக்குது? தமிழகத்தில் படிக்கலைங்க, தமிழகத்தில் இருமொழி கொள்கையில் படிக்கலை, பாம்பேல அம்பானி அவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இவங்களோட குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கு. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இந்த போராட்டத்துக்கு அனுப்பிவிட வேண்டியது தானே? பா, நீட் போராட்டம் ரொம்ப நல்லது அப்படின்னு அனுப்பிவிட வேண்டியது தானே? எவனுமே அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. இங்கே இருக்கின்ற மாணவர்களை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் மத்திய அரசாங்கத்துக்கு நடந்துராதா அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த கும்பலோட வேலையாக இருக்குது. அடுத்து பாருங்க, ரேவதி வயசான காலத்தில் வீட்டில் போய் படுத்தோமான்னு இல்லாமல் எவனோ கொடுத்த எலும்பு துண்டுக்காக, காந்தி நோட்டுக்காக என்னென்ன பேசுகிறாங்க பார்த்தீங்களா? படிக்கிறேன் கேளுங்க. ஜூலை 20 முதல் நடக்கும் சம்பவங்கள் என்னால் பொறுக்க முடியவில்லை. சென்னையில் நீலம் அமைப்பு சார்பில் நடைபெற்ற நீட் தேர்வுக்கான ஆர்ப்பாட்டத்தில் ரேவதி வேதனை, ரொம்ப வேதனையாக இருக்கா, ரொம்ப பொறுக்க முடியலையா? 4 மூலம் கயிறு எங்கேயாவது வீட்டில் இருக்கும், எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கம்பியிலையோ ஃபேன்லேயோ தொங்குனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடச்சிடும். அப்புறம் என்னங்க சொல்கிறது, திமுக ஆட்சியில் இந்த பாட்டியெல்லாம் எங்கே இருந்ததுன்னு தெரியலை, எந்த சந்தில் எந்த பொந்தில் இருந்தாங்க அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிமாறன், வெட்டிமாறன் ஒரு வீணா போன மாறன். திமுகவோட குறிப்பாக இன்பா வரைக்கும் கழுவி விட சொன்னால் கூட கூசாமல் செய்வாப்புல. அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல, நீட் தேர்வின் மூலமாக நம்மிடமிருந்து மருத்துவ கல்லூரியை முழுமையாக எடுக்க பார்க்கின்றார்கள், மீண்டும் நம்மை அவர்களிடம் கை கட்டி நிற்க முயற்சிக்கின்றார்கள் அப்படின்னு. ஏண்டா யாரடா இங்கேருந்து வந்து மருத்துவக் கல்லூரியை பிடுங்கிட்டு போனால்? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு மருத்துவக் கல்லூரிகளை வாரி வழங்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் இந்த கிறுக்கு பயிலுவா என்னென்ன பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்திய திரையுலகிலேயே மாபெரும் நடிகருங்க, அந்த ஆள் வந்தார்னா, அந்த ஆள் பேசினார்னா ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கும். அந்த ஒரு ஆள் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருக்காப்புல. பேர் என்ன தெரியுமா? இருங்க, நடிகர் பென் கருணாஸ். பென்னு பன்னுகிட்டு இந்த மொகரக்கட்டை நடிக்கிற படத்தை தமிழக மக்கள் பார்க்குறதே பெரிய பாவம். அதில் இந்த வீணா போன தெண்டம் இந்த கருணாஸ் பையலோட குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒட்டு மொத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு தேசத்துக்கு எதிராக பேசுகிற ஒரு குடும்பம். எலெக்ஷன் டைமில் கருணாஸ் பைய அப்படியே நெத்தியில் வந்து பொட்டு வச்சுக்கிட்டு விபூதி வச்சுக்கிட்டு அப்படியே நாடகத்தை போடுவான். ஆனால் முழுக்க முழுக்க மெஷினரிகளோட கைக்கூலி தான் இவனுங்களோட குடும்பம். அந்த பய கூட இன்னைக்கு வந்து பெரிய போராட்ட புடுங்கி மாதிரி வந்து பேசியிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய நடிகருங்க,
இவன்லாம் கருத்து சொல்கிறது அதை கேட்கணும் அப்படின்னு நம்மளுடைய நிலைமையாக மாறி இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், கேள்விகளுக்கு லத்திகள் மூலம் பதிலளிக்காதீர் அப்படின்னு. அப்புறம் என்ன, துப்பாக்கியால் பதிலளிச்சிடலாமா? ஏண்டா வெளியில் போராடுற பயிலுவை அமைதியாக போராடினா பிரச்சனை இல்லை, காவல்துறையினரை அடிக்கிறது, தேசத்துக்கு எதிரான முழக்கம், 370 ஆர்டிக்கிளை மீண்டும் காஷ்மீருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசுறது, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கத்துறது, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு கத்துறது. டேய் பிரதீப் ரங்கநாதா, எங்க போய் பாத்தியாடா? ஏன்டா அப்படி பேசுறீங்க? உன்னுடைய படத்தை எல்லாம் தமிழக மக்கள் பார்க்கறதே பெரிய பாவம். இதுல வேற கருத்து கூந்தல் வேற சொல்லிட்டு இருக்கான். அதுலயும் இவன் என்னமோ சமூக மாற்றத்துக்காக புரட்சி படம் எடுக்கிற மாதிரி என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா? இவன் என்னங்க படம் எடுக்கிறான்? இன்னொருத்தனோட லவ்வரை இன்னொருத்தவன் கல்யாணம் பண்ற மாதிரி, அவனே வந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுக்குற மாதிரி கிறுக்குத்தனமாக படம் எடுத்துட்டு இவன்லாம் வந்து சமூகத்தில் பெரிய ஞானஸ்தன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, அதில் ஆதாரப்பூர்வமாக நம்ம பின்னாடி அதை பற்றி பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ். இந்த மாரி செல்வராஜை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. அதாவது ஒரு சிலவங்க இன்பாவுக்கு தான் கழுவி விடுவாங்க, ஆனால் இந்த மாரி செல்வராஜ் இன்பாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லை, அந்த குழந்தைக்கு கழுவி விடுறதுக்கு கூட தயாராக இருப்பாப்ல. அந்த அளவுக்கு திமுகவோட கொத்தடிமை. இவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், அதிகார அடக்குமுறைக்கு எதிராக குரல் எத்திசையில் இருந்து ஒலித்தாலும் அத்திசைக்கு பெரும் நம்பிக்கையும் வலிமையும் சேர்ப்பதே என் கலையின் நேர்மை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு. டேய் என்னென்ன கதையடா விடுற, என்னென்ன கதையை பேசுற? ஏண்டா உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருந்திருந்தா வேங்கவே இல்லை. மனிதர்கள் குடிக்கிற தண்ணியில் உங்கள் டாடி ஸ்டாலினோட ஆட்சியில் மரத்தை கலந்தாங்க, அதை பற்றி நீ ஒரு நாள் பேசியிருப்பியாடா? ஒரு நாள் பேசியிருப்பியா? அநியாயத்துக்காக பொங்குறது தான் என்னுடைய கலையோட கடமை அப்படின்னு சொல்கிறிய. ஆனால் நீ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் மட்டும்தான் பொங்குவியே தவிர, திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் நம்மளே அடித்து எழுப்பி விட்டா கூட டே மாறி எந்திரா பிரச்சனைடா அப்படின்னு சொன்னால் கூட இந்த கல்சட பய வாயே திறக்க மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டான். அடுத்து கெட்ட கேடுக்குங்க, நம்ம தமிழர்களோட நிலைமையை பாருங்க. கெட்ட கேடுக்கு இந்த அமீர் பையெல்லாம் கருத்து சொல்லியிருக்கான். இவெல்லாம் கருத்து சொல்ல விடலாமா? இவன்கிட்ட அந்த மைக்கை கொண்டு நீட்டுறாங்க பாருங்க பத்திரிக்கையாளர், அவனை வந்து சாணியை முக்கி சலுப்பு சலுப்பு அப்படின்னு போடணும். ஏன்னா போதை மருந்து கடத்துகிற கும்பலோட தொடர்பில் இருந்த அந்த பைய இன்னைக்கு வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்க. அடுத்து சோஃபா, நம்முடைய பிளாஸ்டிக் சேர் சோஃபா திருமாவளவன் ஒரு பிரமாதமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் எங்கேயாவது ஒரு கல்வெட்டு இருந்தால் அங்கே வந்து பொறிச்சு வைக்கணும். அவ்வளோ காரி துப்புற மாதிரி இருக்குது, அவ்வளோ கேவலமாக இருக்குது. தர்மேந்திர பிரதான் பாவம், மோடியை விலகச் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமாக போராடுறாங்களே, இவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பதவி விலக சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் இவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை தேர்தல் மூலமாக நேர்மையாக வெல்றதுக்கு இந்த ஒரு பயலுக்கும் துணிச்சல் கிடையாது. அது மட்டும் கிடையாது, கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்காரு. நம்மளாம் படிக்கல, முகலாயன் அப்படி பண்ணான் தெரியுமா, கஜினி முகமது 16 முறை படையெடுத்தான் பாத்தியா அப்படின்னு பாடப்புத்தகத்தில் இருக்கும். ஆனால் அவனை 15 முறை ஓட விரட்டி அடிச்ச இந்திய மன்னர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் பாடப்புத்தகத்தில் இருக்காது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை, இந்தியாவோட ராஜாக்களை, இந்திய கலாச்சாரத்தை கொண்டாடிய வரலாறை பற்றி பாடப்புத்தகத்தில் இடம்பெற செஞ்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, காங்கிரஸோட அட்டூழியத்தில் இருந்த எமர்ஜென்சி காலத்தையும் மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு வன்மம் தான் எப்படியாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை, எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட்டை நம்ம வந்து கீழே தள்ளினா மட்டும்தான் நமக்கு தகுந்த மாதிரி மிஷினரிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுல தான் இந்த சோஃபாலாம் இந்த மாதிரி பயங்கரமாக யோக்கிய சிகாமணி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பல பேர் பேசினாலும் நிறைய பேர் தேச நலன் கருதி துணிச்சலா நம்ம தமிழகத்தில் இருந்தேங்க, இதே திரையுலகத்தில் இருந்து இயக்குனர் பேரரசு ஒரு கருத்து ஒன்றா சொல்லியிருக்கார், படிக்கிறேன் கேளுங்க. நீட் எதிர்ப்பு போராட்டம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும்
குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கும் எதிரான போராட்டம். இது நீட்டுக்கு எதிரான போராட்டம் அல்ல, நாட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறத பேரரசு அவர்கள் வந்து உரக்க சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கங்களும் என்னுடைய சல்யூட்டும் கூட. ஏன்னா தமிழகத்தில் இருந்து இந்த மாதிரி துணிச்சலாக, அதுவும் ஒட்டுமொத்த ஜிகாதி மிஷினரி கும்பலால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற திரைத்துறையிலிருந்து இந்த மாதிரி கருத்து வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அவர்கள், உண்மையிலேயே அவரை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, மாணவர்களின் நலனே முக்கியம், போராட்டத்தை கைவிட்டு உடனே வீடு திரும்புங்கள், வினாத்தாள் கசிவுக்கு காரணமானோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரே சொல்லியிருக்காரு. பிரதமர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார், அதனால் மாணவர்கள் கலைந்து செல்ல வேண்டும் அப்படின்னு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி இதில் அரசியல், அல்ப அரசியலை செய்யாமல் நேர்மையாக பேசுகிற இவங்களுடைய அந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை, உண்மையிலே அவங்கள நான் வந்து பாராட்டுறேன். அவங்க உண்மையாக போட்டு உடச்சிருக்காங்க. இன்றைக்கி தமிழகத்தில் இருந்து நிறைய நடிகைகள், டைரக்டர்கள்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்கல்ல, எதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க தனக்கு பணம் மற்றும் விமான டிக்கெட் மற்றும் தங்கும் வசதி வழங்க முன்வந்ததாக நடிகை அகன்ஷா பூரி குற்றம் சாட்டு. இதுதாங்க மிக முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா பயலுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க, எல்லா பயலையும் பணம் கொடுத்து தான் பேச வச்சுருக்காங்க. இல்லைனா இவங்க என்ன பெரிய சமூக போராடி பிடுங்கி பயலோடா, பெரிய சமூகத்துக்காக வந்து நின்னாங்களா? எங்கே வந்து நின்னாங்க? ஒரு பிரச்சனைக்கு வந்து நிற்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை நடக்கிறது பிஜேபி கவர்மெண்ட்டில் நடக்குதா இல்லை ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் நடக்குதா அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு தான் வருவாங்க. ஆனால் இவங்க இன்றைக்கி உண்மையை போட்டு உடச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து பயங்கரமாக பேசுவாங்க, ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி ஒழிக்கணும் அப்படின்னு இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலோ பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் தமிழகத்தில் நடந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில், ஏன்னா அந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலோ தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் பங்கேற்ற எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் நடந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் அவங்க என்ன தெரியுமா கோஷத்தை போட்டாங்க? தமிழில் கோஷம் போடலைங்க, ஹிந்தியில் ஆசாதி ஆசாதி அப்படின்னு. இந்த தீவிரவாதிகளோட கோஷத்தை இங்க போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு முதியவர் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. டெல்லியில் கரப்பாம்பூச்சியோட போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் கலந்துக்கிறதுக்காக அவரால் நடக்க முடியலை, ரொம்ப வயசானவர் போல இருக்கு. அப்படியே வீல் சேரில் வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே இந்த அபிஜித் இருக்கான்ல, கரப்பாம்பூச்சியோட கட்சியோட தலைவர், அவன் ஓடோடி வந்து, எப்பா ரொம்ப பெரியவர் வர்றாரு, அவரால் நடக்க முடியலை, இதை வச்சு ஏதாவது ட்ரெண்டிங்கை செட் பண்ணுவோம் அப்படின்னு கேவலமான ஒரு புத்தியோடு அவர்கிட்ட போய் அவர் பக்கத்தில் இருந்து இந்த கரப்பாம்பூச்சி பயிரோ எல்லாம் சேர்ந்து மோடி திருடன், மோடி திருடன் அப்படின்னு முழக்கத்தை போட்டிருக்காங்க. உடனே அந்த பெரியவர், எப்பா எல்லாம் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்கடா, நிப்பாட்டுங்கடா, என்னடா சொன்னீங்க? மோடி திருடனா? டேய், உங்களுடைய வயது இருக்குல்ல, அதை விட அதிக காலம் நம்ம தேசத்துக்காக அவருடைய சேவைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. குஜராத்தில் கிட்டத்தட்ட 12 வருடம் அவர் வந்து சிஎம்மாக இருந்தார். இப்போ பிரைம் மினிஸ்டராக வந்து தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காரு. ரொம்ப நேர்மையான மனிதர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்பழுக்கற்ற ரொம்ப நேர்மையான மனிதர். அவரை பற்றி ஏன்டா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அவர் வந்து கோபமாக எமோஷ்னலாக பேச தொடங்கினோடனே இந்த அபிஜித் இருக்கான் பாருங்க, அவனுக்கு முகத்தில் ஒன்றுமே அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக வந்தவன் मुहमे सुरिंग पोचेंगे, मुहमे सुरिंग पोचे। चोर गद्दी छोड़। नहीं, मैं ये बातें नहीं कहूँगा। मोदी चोर नहीं है, अमित शाह चोर नहीं है। चोर उसके जो चेले चपट्टे हैं, उन्होंने उसको बदनाम कर रखा है। मैं आपको फिर कह दूँ, 12 साल उसने गुजरात में राज किया है, उसके ऊपर कोई दोष नहीं लगा है। 12 साल यहाँ राज किया है, उसके ऊपर दोष ही लगा हुआ है। लेकिन जो दोष लगा है वो उसके जो चेले चपट्टे हैं उस पर लगा है। இவனுங்க இப்படி என்னத்தை தான் ட்ரெண்டிங், என்னத்தை தான் பயங்கரமாக செட் பண்ணி நாங்கள்லாம் ஜென்சி தெரியுமா அப்படின்னு என்னத்தை தான் வேலையை காட்டினாலும் 75 வயதான அந்த ஒரு இளைஞன்
ஜென்சி இளைஞன் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரே ஒரு இந்த செல்ஃபி வீடியோ தான் போட்டார். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய அதிர்வு. கிட்டத்தட்ட 33 மில்லியன் 24 மணி நேரத்தில் 33 மில்லியன் அவருடைய வீடியோவை இளைஞர்கள் பார்த்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 10 லட்சம் பேர் 1 மில்லியன் இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உலக நாடுகளே திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் இளைஞர்கள் தான் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்க வேளையில் 75 வயது இளைஞர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஜென்சி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அடிக்கடி இப்படி பேசினாரு அப்படின்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் நாங்களாம் பிரபலம் தெரியுமா அப்படின்னு தேசத்துக்கு எதிராக பல வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லா பயலும் ஓட விரட்டி அடிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.